நேயர்களே, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம அவங்க எப்படி ஆண்டவர்கிட்ட வந்தாங்க, அந்த விபிஎஸ் போன எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேமிலியில் வந்த எதிர்ப்புகள் அதெல்லாம் கேட்டோம். இன்னும் நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்க போகிறோம். ஸோ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டான்ஸான ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட் ஃபேமிலியிலேருந்து விபிஎஸ் போக ஆரம்பிச்சிங்க அண்ட் ஸ்நாக்ஸ் ஃபன்னுக்காக போக ஆரம்பிச்சிங்க. பட் இட் காட் சீரியஸ். நீங்கள் அதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதிலேருந்து நீங்கள் படிப்படியாக போயிட்டுருக்கீங்க. ஆனால் இதனால் உங்கள் குடும்பத்திலேருந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து பயங்கர எதிர்ப்புகள் வந்திருக்கு, அடிக்கலாம் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது இப்படியே போயிட்டு இருந்துச்சா, இல்லை அட் ஒன் பாயிண்ட் அவங்களோட மைண்ட் சேஞ்ச் ஆச்சா? அந்த மாற்றம் எப்படி வந்துச்சு? ஓகே, கண்டிப்பாக எதிர்ப்புகள் இல்லாமல், போராட்டங்கள் இல்லாமல் எந்த ஒரு வாழ்க்கையும் இல்லை. அது எந்த ஏஜாக இருந்தாலும் சரி. ஸோ இப்படி நான் என்னை சர்ச்சுக்கு போகிறதுக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு எதிர்ப்புகள் வரும்போது தான் எனக்கு இன்னொரு நல்ல வாய்ப்பையும் கர்த்தர் ஆண்டவர் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் போய்கொண்டிருந்த சபையில் அங்கே அந்த எளிமையான பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக ஒரு டியூஷன் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஃப்ரீ டியூஷன் தான். ஸோ அது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. இதை நான் ரீசனாக யூஸ் பண்ணி என்னோட வீட்டில் இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக கடவுள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருந்தாரு. ஸோ நான் இதை ரீசனாக காட்டி இந்த மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன், டியூஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் என்னன்னா, இப்போ எப்படியோ டியூஷனுக்கு போகிறவங்க கட்டாயம் இந்த சர்ச்சுக்கும் போகிற வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நான் வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறதுக்காக நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். பட் அவர் எனக்கு தினந்தோறும், ஏன்னா அது சபையில தான் டியூஷன் சென்டர் நடந்துச்சு. ஸோ நான் தினந்தோறும் ஆண்டவரோட சமூகத்தில் போகிறதுக்கு எனக்கு இந்த டியூஷன் மூலமாக ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஸோ இதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு தினமும் போகிற டியூஷன் போயிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அது மூலமாக விபிஎஸ் போகிறது, சண்டே ஸ்கூல் போகிறது, சர்ச்சில் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுறது, இந்த வாய்ப்புகள்லாம் எனக்கு அதுக்கப்புறம் கிடைச்சிது. பட் அப்பயுமே நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் அவங்களாவே வேணும்னே எதிர்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பியர் ப்ரெஷர் இருக்கும் இல்லையா. ஸோ கூட இருக்கிற இந்த சொசைட்டி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுகிற வார்த்தைகள்னால தான் அவங்க ட்ரிகர் ஆகிட்டு தான் அவங்களோட அந்த கோபங்கள் வெளிப்படும். ஏன்னா இப்போ நாங்கள் சபைக்கு போகிறதுனால இந்த கோயில் ஆராதனைகளுக்கு போக மாட்டோம். லைக் இந்த ஹிந்துஸ் அந்த டெம்பிளுக்கு போகாததுனால மற்றவங்க அவங்கள பேசுகிற வார்த்தைகள் அவங்களை காயப்படுத்துறதுனால தான் ஆக்சுவலாக அவங்களுக்கு எதிர்ப்புகளே வரும். ஸோ என்ன உங்கள் பிள்ளைங்க இது பொட்டு வைக்க மாட்டேங்குதுங்க, என்ன கோயிலுக்கு வர மாட்டேங்குதுங்க, என்ன இதை சாப்பிட மாட்டேங்குதுங்க, அப்போது திருமணம் வரைக்கும் போயிடுவாங்க. ஸோ அப்போ கல்யாணம்லாம் என்ன கிறிஸ்தவ மாப்பிள்ளையை பார்க்கணுமா, சர்ச் நடக்குமான்னு அவங்க கிண்டல் கேலி பண்ணி அந்த ஹியூமிலேட் பண்றதுனால அவங்க அதுல ட்ரிகர் ஆயிட்டு தான் அந்த கோவப்படுவாங்க. ஸோ அப்படி நடந்துட்டு தான் இருக்கும். பட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க எப்படி அவங்களோட மனசு மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்கிற அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் டெவலப்டு ஏரியா தான். ஸோ பட்டாளம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல மற்ற பிள்ளைங்களுக்கும் தன்னோட பிள்ளைங்களுக்கும் நடத்தையில ஒரு வித்தியாசம் தெரியும் இல்லையா. ஸோ சபைக்கு போறவங்களுக்கும் சபைக்கு போகாதவங்களுக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும். அது இல்லாம எங்க கூட இருக்கிற பிள்ளைங்களோட பிஹேவியர் பார்க்கும்போதும் எங்களோட பிஹேவியர் பார்க்கும்போதும் பேச்சிலையும் சரி, நடத்தையிலையும் சரி, நடந்துக்கிற விதத்துல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா தெரியும் இல்லையா. ஸோ அது என்னோட பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சதுனால அவங்க ஓகே, ஏதோ ஒரு நல்ல விஷயம் சபைக்கு போறதுனால, சர்ச்சுக்கு அவங்க போனதுனால சம்திங் ஏதோ குட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால அவங்க அடுத்தடுத்த எங்களை சர்ச்சுக்கு போறதுக்கு அலோவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நீங்க ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வீடு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது, வீடு பக்கத்துலேயே ஒரு விபிஎஸ் இருக்குது, போகலான்ட்டு போயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்து நீங்கள் சுவிசேஷத்தை ஃபஸ்ட்டு அங்கே கேட்டிருக்கீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஆண்டவரை நீங்கள் பர்சனலாக என்கவுண்டர் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனலாக உங்களுக்கு அது எப்படி இம்பேக்ட் ஆச்சு? பர்சனலாக உங்களுக்குள்ளே என்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்துச்சு? ஒரு அந்த விபிஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை எப்படி ஷேப் பண்ணுச்சு? ஆஸ் அ பர்சன் உங்களை அது எப்படி மாற்றுச்சு? ஓகே, நாட் ஓன்லி விபிஎஸ், அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து சண்டே ஸ்கூல் போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சர்ச்சுக்குமே சர்வீசஸ் எல்லாம் போய் அட்டென்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ நான் அரௌண்ட் 7th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தப்போ விபிஎஸ்ல நம்ம ஸ்டோரிஸ் கேட்போம். அது ஒரு கதைகளாக தான் தெரியுமே தவிர்த்து கடவுளை நான் அந்த ஒரு 2 வருஷங்கள்ல பெருசா அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கல. என்னதான் கடவுளுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்தி கேட்டாலும் ரொம்ப எனக்கு அது ரொம்ப இம்பாக்டா இல்லை. பட் ஒரு நாள் சர்வீஸ்ல இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் நடக்கும்போது ஒரு பாடல் பாடுவோம் இல்லையா. அதுல இந்த ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்துன்னு ஒரு பாடல் வரும். ஸோ அந்த பாடலை பாடும்போது அதுல ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் வரும். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டாய், நேசிக்கின்றாயோ ஏசுநாதரை நேசித்து வா குறிசெடுத்தே. அந்த பாட்டு ஒரு 2 லைன் பாடுங்க சிஸ்டர். கண்டிப்பா. இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார், நேசிக்கின்றாயோ
இயேசுநாதரை நேசித்து வாக்குறுசெடுத்தேன். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வாக்குறுசெடுத்தேன். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து கலைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சிங்கிங் சிஸ்டர். நிஜமாலே வந்து இட்ஸ் ஃபீல்ஸ் லைக் அ காட் கிவன் சிங்கிங். யா, கண்டிப்பாக. ஸோ நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த பாடலை ஒரு குட் ஃப்ரைடே சர்வீஸில் பாடும்போது எனக்கு அது உணர்வு ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பாடல் வந்து சபையில் பாடியிருக்கோம் ஆராதனை செய்யும்போது. பட் புரிஞ்சு உணர்ந்து வந்து பாடின பாடல் வந்து பெரும்பாலும் இருக்காது. ஏன்னா புரிஞ்சு கொள்ளக்கூடிய வயசுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் தான். பட் அந்த பாடல் அந்த நேரத்தில் வந்துட்டு எனக்கு பேசிச்சு, யார் இவரு, இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, நமக்காக ஒருத்தர் கஷ்டப்பட்டாரு அப்படின்னும் போது எனக்கு அது வந்து ஒரு புதுசா இருந்தது. ஏன்னா அது வரைக்குமே ஒரு எளிமையான குடும்பம், ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யாரும் இல்லை, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பேசுவாங்க. பட் பெருசா வந்து எங்களுக்கு சொந்தக்காரங்க அந்த மாதிரி யாரும் கிடையாது. நாங்க யார் வீட்டுக்குமே சின்ன வயசுல இருந்து போனது கிடையாது. ஸோ அப்படி யாருமே நமக்காக இவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்யறதுக்கு யாரும் இல்லை. ஒரு சாதாரண விஷயம் செய்யறதுக்கே யாரும் முன் வர மாட்டாங்க. பட் இவ்வளோ பெரிய காரியத்தை நமக்காக, இந்த பாடல்கள் உந்தன் வாழ்வுக்காய், ஸோ என்னோட லைஃபுக்காக நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் பாடுபடுறாருன்னா அது யாரு அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துன்னு பேர் கேள்விப்பட்டிருக்கோம். பட் அவரை பத்தின பெரிய அந்த நாலேஜோ அந்த ஒரு நடந்த விஷயங்கள் எதுவும் பெருசா அப்ப தெரியாது. ஸோ அப்போதான் வந்துட்டு நான் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே நீங்க எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, எனக்காக இது வரைக்கும் யாருமே அப்படி பண்ணது கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ எனக்காக ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம், ஒரு ஃபெய்த் வந்துட்டு ஆரிஜின் ஆகிறதுக்கு ஒரு காரணமா அந்த பாடலும் அந்த சர்வீஸும் அந்த தருணமும் வந்து என்னுடைய வாழ்க்கையில அமைஞ்சிச்சு. ஸோ நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய ரட்சகர்ன்ற அந்த ஒரு பெரிய விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் மை லைஃப் வந்துட்டு அங்கதான் நடந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சிஸ்டர். நேர்களே, இவ்வளோ நேரம் நம்ம சிஸ்டரோட லைஃப்ல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். நம்மளுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல.